இருக்கங்களுடைய மாறி சன்னதியில அப்படியே உட்காருங்கம்மா, தயவு செய்து உட்காருங்க. என் தாயை மாறி பிறந்துதான் பிறந்திருக்கா. அக்கா தங்கை 8 பேரு கும்மியும் குழமையுமா இருந்திருக்கா. பாத்தீங்களா, சந்தோஷமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளுப்பாட்டுக்கு முன்னாடி என்ன அழகா நம்ம அம்மா தம்மார் வட்டமா கும்மி அடிச்சாங்க, அழகா அடிச்சாங்க. இதே மாதிரி அன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய மாறி அக்கா தங்க காளி முப்படாதோட விளையாண்டுருக்காங்க. அப்பந்தான் பாருங்க கைலாசத்தை நடக்க பாருங்க. ஐயா விட்ட கதை குறைகள் பாட படிச்சதுன்னா நாகராஜ நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லாம இருக்கும் போது 8 சக்திகளா பிறந்திருக்கா. சரி, 8 பேரும் பிறந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாம விளையாண்டு கும்மி விளையாட்டு விளையாண்டுருக்கா நாகலோகத்துல. ஆமா, இங்க இப்படி சின்னஞ்சிறு பிள்ளையா மாறி காளி முப்படாதி முத்தாறு விளையாடுதா பாருங்க. சரி, கைலாசம் என்ன நடக்கு, அங்க பார்வதி அம்மாட்ட பகவான் படியிலக்க போறாரு, படிய வாங்கிட்டு. அப்பந்தான் பாருங்க பகவான் வராது பாருங்க. என்ன ஒரு நாள் நல்ல தினம் யாரு தெரியுமா? யாரோ மாரியம்மாளா, யாரோ காளியம்மாளா, யாரோ முப்படாதியம்மாளா. விசிட்டிங் கார்டு வேணுங்கிறாங்க, வாங்கிடலாம். யாரோ காளியம்மாளா, ஒன்ன விட அழகா இருக்கா பார்வதி. இந்த பார்வதி அம்மாளுக்கு நம்மளை விட அழகா இருக்கிறதா தோஷம் சொன்னது. சரி, இந்த பகவான் நமக்கு தெரியாமலே கங்காதேவிய உச்சி கொண்டைக்குள்ள வச்சிருக்காரு. இவன் 8 பேரும் அழகுலாம் வேற சொல்லிட்டு போறாரு. இவன் 8 கிட்ட மட்டும் 10 பேரு மேல ஆயிரம் நம்ம கைலாசத்துல. அப்பந்தான் பாருங்க இந்த பகவான் மறுபடியும் வழியிலக்க போகக்கூடிய போது என் அம்மை உண்மை ஆதிபராசக்தி பார்வதியால் என்ன யார கூப்பிடுதா? ஒரு பெண்ணா பிறந்தவா. சரி, ஒரு ஆபத்துனா கூட பிறந்த அண்ணனைத்தான் கூப்பிடுவா. அண்ணனைத்தானே கூப்பிடுதா. 8 பேர்ல நாகலோகத்துல விளையாண்டுட்டு இருக்கா. சரி, அவ அழகா பிள்ளை பாக்கணும்னு அண்ணனை கூப்பிடுதா பாருங்க. சரி, எப்படி கூப்பிடுதா பாருங்க. அரகர அண்ணன் அண்ணே ராமச்சந்திர பூபதியே கோசலையால் பெத்தெடுத்த கோதண்ட ராமா எங்கள் அண்ணா. ஏமா பார்வதி, எதுக்கு இந்த அண்ணனை கூப்பிட்ட? அதாவது அம்மா, நீ இந்த அண்ணனை கூப்பிட்ட காரணத்தை சொல்லிடு. அண்ணா, உங்க அத்தா இருக்காருல்ல, என் புருஷன் பகவான் பரமசிவனே தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரா, பூலோகத்துக்கு படியலக்க போறேன்னு என்னை விட 8 பேர் யாரோ அழகா பிறந்திருக்காளாம். சரி, என்கிட்டயே வந்து சொல்லுதா அண்ணா கோபாலக்கண்ணா. அம்மா பார்வதி,
அந்த 8 பேர் யாருன்னு தானே கண்டுபிடிக்கணும். ஆமா. என்ன கோபால கண்ணா, என்ன பார்வதி அம்மா அண்ணனாகப்பட்ட கிருஷ்ணரை சொல்லுதா. சரி, அந்த 8 பேரையும் பார்த்துட்டு வராதண்ணா, இங்க கூட்டிட்டு வா கைலாசத்தோட தூக்கிட்டு வந்து. என் மாய கண்ணன் கோபால கண்ணன் பார்வதி வார்த்தை கேட்டு எப்படி வர பாருங்க. எப்படி ஐயா கேட நல்ல வாக வாகனத்துல வராரு. கைலாசம் தாண்டி நாகலோகத்துல 8 பிள்ளை இப்ப நம்ம ஊர்ல விளையாண்டாங்க பத்தில இருக்கக்கூடிய ஊர்ல நம்ம அம்மாக்கமாரி கும்மி அடிச்சு விளையாண்டாங்கல்ல. சரி, அதே மாதிரி 8 பேரும் மாரியங்காலையும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் நம்ம நாராயண பெருமாள் பார்த்தாரா, எப்படி ஓஹோ இதுதான் நம்ம தங்கை சொன்ன 8 சின்ன பிள்ளை அழகான பிள்ளைகளா. ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்காண்டா, காளியம்மாளை பார்த்தா மாரியம்மாளை பார்க்க வேண்டாம். அழகு மட்டும் தான் வேற. சரி, காளி கருகருன்னு உட்கார்ந்துருப்பா, மாறி மஞ்சனையால உட்கார்ந்துருக்கா. மாரிய பார்த்தா முத்தார பார்க்க வேண்டாம். அக்கா தங்கை 8 பேரும் நாகலோகத்துல கும்மி குலவை பாடி விளையாடக்கூடிய போது என் பெருமாள் நாகதாளி கூட எடுத்துக்கொண்டு அது 8 பிள்ளைகளும் சின்ன அப்படியே கைகோரி வாருதாரு. பார்வதிக்கே கிருஷ்ணர் அண்ணனா, நம்ம மாரிக்கே ஒரு அண்ணன் தானே. அதனால அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் சின்ன பிள்ளைகள் அம்மன் மார்ல எடுத்து கையில் எடுக்காரு. அம்மா மாறி காரி பயந்து பதறிவே இருக்கா. ஏக்கா காளி ஏக்கா என்ன கேடி முப்படாதி கேடி கொலச முத்தார் முண்டகினி சொல்லுக்கா. வாயில மண்ணப்பட வாயில தின்னுட்டு தானே வந்த திறந்தாங்க சொல்ல அப்படி கத்துட்டி கூறு கட்டவள ஏக்கா காரியக்கா நம்மள யாரோ தூக்கிட்டு போறதாடி வானத்து வழியா. ஆமாண்டி, இது கருட வாகனமாலாடி இருக்கு. யாரோ தூக்கிட்டு போறாரு பாருங்க. பார்வதிக்கே அண்ணன் இந்த மாரிக்கும் கிருஷ்ணர் அண்ணன் தானே. கண்டிப்பா இவர் 8 சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் கைலாசத்துக்கு போட்டு வராரு பாருங்க. கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல உட்கார வைக்காரு. ஏன்னா கைலாசம் வந்து சிவன் சக்தி தேவர்கள் இருக்கக்கூடியது இல்ல. உடனே சின்ன பிள்ளை உள்ள கூட்டு போக முடியுமா? அனுமதி கேட்டுதான் உள்ள கூட்டு போக முடியும். இந்த மாயக்கண்ண மாரியையும் காளியையும் வடக்கு வாசல்ல உட்கார வச்சாரு. இந்த இருக்க முடியல கதை கேட்கிற மக்கள் நல்லா கவனிக்கணும், நல்லா கேட்டுக்கங்க. எந்த அம்மன்மார்னாலும் வடக்கு வாசலா தான் இருப்பா. கண்டிப்பா அவ வடக்கு வாசல்ல முதல் கைலாசத்துல இருந்ததுனாலதான் எல்லா அம்மன்மாருக்கும் பொதுவான பேர் என்னது? வடக்கு வாசலிலே இருந்ததுனாலே வடக்கு வா செல்வி என்று ஒரு பேராகும். வடக்குவா செல்விங்கிற அம்மா தனி அம்மா கிடையாது. காளியும் அவாதான், மாரியும் அவாதான், சரி துர்க்கையும் அவாதான், எல்லாமே அவாதானே. கண்டிப்பா ஏன்னா கைலாசத்துல முத வடக்கு கோட்டை வாசல்லாம் உட்கார்ந்து இருக்கா. சரி பாத்தீங்களா, தங்கச்சி சொன்ன உடனே அண்ணன் கொண்டு வந்து கீழே கொண்டு கைலாசத்துல உட்கார வச்சிட்டாரு. அப்பதான் நம்ம பாரதி அம்மா பார்க்காங்க. அண்ணா நீங்க செய்த உதவிக்கு நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. பகவான் படிய வந்துட்டு வருவாரு. சரி இன்னைக்கு 1ல 2 பார்க்கணும் நிச்சயமா. இந்த பகவான் சாயந்தரம் தானே படிய வந்துட்டு வருவாரு. இவ வாசல்ல 8 பேர் உட்கார்ந்து இருக்க கைலாச வடக்கு கோட்டை வாசல்ல. சரி இவன் உன் பேர் என்ன? முதல்ல பிறந்திருக்கே உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் காளியம்மா. சரி இவன் 2வது மஞ்சப்பட்டு கட்டி இருக்கே உன் பேர் என்ன? நீ என்ன? என் பேர் மாரியம்மா. இவன் 3வது 3 முகத்தோட பிறக்க போறேன்னு சொல்லி உன் பேர் என்னம்மா? முப்படாதி. என் பேர் தான் முப்படாதி. ஏமா நீங்க 8 பேரும் என்ன இன்னைக்கு இப்படி இருந்தீங்கன்னா என் புருஷன் எனக்கு சக்கலத்தையும் உங்களை வாட்சி விட்டுருவாரு, எல்லாமே கட்டிடுவாரு. இன்னையில இருந்து நீங்க எப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் தெரியுமா? என் மூத்தவரா பிறந்திருக்கியே என் காளி, அவருக்கு என்ன அவதாரம் கொடுக்கா பாருங்க. பார்வதி அம்மா வீர பல்லாமரி சடையா எங்க காளி அம்மா, வீர பல்லாமரி சடையா எங்க காளி அம்மா, எங்க காளி அம்மா, அழகு காளி அம்மா, அழகு காளி அம்மா, உனக்கு இன்னை வந்து வீரப்பல்லும் விரிச்சாட முடியும். காளியம்மா எங்க பார்த்தாலும் வீரப்பல்ல காமிச்சிட்டா இருப்பா. எல்லாத்துக்கும் மூத்தவாள்ல காளியம்மா வந்து நிச்சயமா கோவக்காரியில காளியம்மா. 2வது பிறந்திருக்கியே என் மாறி, முகம் மஞ்சனையா இருக்கம்மா, பொறாமையா இருக்குடி. உன் கூந்தல பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. பப்பு வச்சா இருக்கு. என் மாறி கூந்தல பார்த்து பார்வதி என்ன வரம் கொடுக்காவாரு? என்ன வரம்? பார்வதி அம்மா அம்மன்மார் தங்கச்சிமார்களை அழக குறைக்கு நினைக்கா. சரி அந்த குறைக்க வேண்டிய அழகுதான் காளிக்கு மாறிக்கு அழக மெருகுட்டுறது. அழகு மெருகுட்டி இந்த மாறி இருக்கால இவளுக்கு என்ன அழக பண்ற பாருங்க. 5 சேட கொஞ்சி வீர அம்மா மாரி அம்மா, அம்மா மாரி அம்மா, அழகு மாரி அம்மா, அழகு மாரி அம்மா, புனல ஜடையழகி காளி மாரி அம்மா, அம்மா மாரி அம்மா,
நல்ல சடை முடியா நெழுந்து பறக்கப்படுவாய். சரி, அதான் பாருங்க, இன்னைக்கு மாரியம்மாளுக்கு தான் சடமுடி இறங்கும். இந்த மாறி சடமுடியா இருக்கா, இதுக்கு பேரு சடமாரின்னு சடமாரியமாதானே. சந்தன முகத்தலகியா இருப்பாங்க, சந்தன மாரியமாதானே. கருமை நிறத்தோட கருமாரியமாதான். உருவமாரியும் வருவாய்யா. சரி, குழந்தையாவும் வருவா, வயதான கிழவியாவும் வருவா. ஆமா, கருமாறி உருமாறி சந்தன மாறி ஆயிரங்கன்காரி ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி. ஆமா, என் மூணாவது பிறந்திருக்கே முப்படாதி. என்ன உனக்கு உன் அக்கா தங்கச்சிய மாதிரி கிடையாது. சரி, நாளைய ஒரு காலத்துல முப்பரத்துல நீ கோட்டை போட்டு வாழுவா. 103 சிவலிங்கம் வாங்குவேன். சரி, 103 சிவலிங்கத்தை வாங்கி உனக்கு பூஜை செய்யும் போது 101 லிங்கத்தை மட்டும் திருப்பி கொண்டு வருவேன். சரி, 2 லிங்கத்தை உன் வாயில ஒதுக்கிக்கிடுவேன். அந்த 2 லிங்கமும் உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? நாளை ஒரு காலத்துல முப்படாது. என்ன 3 மோகம் கொண்டவராம் அம்மா முப்படாது. நம்ம இருக்கங்குடியில மொத படிக்கும். சரி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை முத்துமாரி வெள்ளிசை அப்படி படிக்கும்போது நமக்கு நல்ல மைக் செட் அமைச்சு தந்து திருநெல்வேலி நம்ம சத்தத்தை நம்ம இருக்கங்குடி பஸ் ஸ்டாண்டு தாண்டி கேட்குங்க. சரி, திருநெல்வேலி பாளையங்கோட்டை முத்துமாரி வெள்ளிசைக்கு தை அமாவாசை கடைசி வரை விடிய கால நிகழ்ச்சியா கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப மாரியம்மா பிறந்து விளையாண்டு இருக்கா. சரி, கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்கம்மா, அம்மா கதை என்ன கரை இருக்கு, உட்கார்ந்து கேளுங்க. நீங்க இருந்தா தான் எங்களுக்கு படிக்க நல்லா இருக்கும். ஆமாம்மா, என் தாய் மாரியம்மாளுக்கு சடமுடி பிறந்திருக்கு. என்ன முப்படாதிக்கு 3 முகம் பிறக்கும்னு கொடுத்தா பாருங்க வரத்த. அக்காவாளி 8 பேரும் பிறந்திருக்காரு. சரி, இந்த காளியம்மா வீரப்பல்ல முளைச்சு உட்கார்ந்துருக்கா. ஆமா, இந்த சடமுடிய பார்த்து நம்ம பரமசிவன் அழகுன்னு சொல்ல மாட்டாரு. அழகுன்னு சொல்லிட்டாருல்ல, இந்த அழக நம்ம குறைச்சாச்சு. பகவான் வாராரு. ஏ பார்வதி, என்ன யாரு வாசல்ல வரிசையா வீரப்பல்ல காமிச்சிட்டு சடமுடியா உட்கார்ந்துருக்கா? யாரா இருக்கும்? பகவானே, நீ சொன்னீர்ல 8 கீழே அழகா இருப்பான்ட்டு. அவாதான் இவா. சரி, சரிம்மா, இவ வந்ததுக்கு காரணத்தை கேட்போம். அப்படின்னா மாரிக்கு மூத்தவா தாலி கேட்டாரா? ஆண்டவரே பகவானே, அக்காதங்க 8 பேர் நாங்க கோரப்பல்லு கோரமுடியோட பிறந்திருக்கோமே. எங்களை ஏன் பகவான் படைச்சீரு? அதானே, நாங்க ஏன் பிறந்திருக்கோம்? எதுக்கு பிறந்தோம்? காரணத்தை சொல்லுங்க. சரி, ஆண்டவா, என்ன மாரி காலினி எதுக்கு பிறந்திருக்கா தெரியுமா? எதுக்கு சுவாமி? அச்சரிசை வனமதில சூரனை கொள்வதற்கு நீ மாகாளியா பிறந்திருக்க. ஆமா, அந்த மகடாசுரன் கொல்லுறதுக்கு அவன் தங்கச்சி மாரியா பிறந்திருக்க. சரி, அக்காதங்க பிறந்த காரணமே தானே. அதானே, ஆண்டவா பகவானே, ஒரு ஆம்பளை போய் நாங்க 8 பொம்பளை பிள்ளைகளை கொல்ல முடியுமா? எப்படி கொல்ல முடியும்? எதுக்கு அவன் நாங்க கொல்லணும் விவரத்தை சொல்லுங்க. சரி, அதாவது காளி மாறி என்ன முன்னதொரு காலத்துல வர முனிவனா பிறந்தான். சரி, அவன் செய்த ஆணவத்தின் தவத்தினுடைய கோலத்தின் வன்மையினால அவருக்கு என்ன சாபம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? என்ன சாபம்? ஏ வரமுனியே, இன்று முதல் உனக்கு எரும மாடு தலையா பிறக்க கடவுது. எருமைக்கு இன்னொரு பேரு மகிஷம்னு சொல்லுவாங்க. சரி, உன்னுடைய தலையானது எருமை தலையாக இருப்பதனாலே உனக்கு மகிஷாசூரன் என்று பெயர் கொடுத்தார்கள். கொல்லுவதற்காக நீ பிறந்திருக்கா. சரி, பகவானே, அவன் எப்பேற்பட்ட மகிஷாசூரன்? அவன் எப்பேற்பட்ட தெரியுமா? கோயிலுக்கு போக மாட்டான்.
பிறந்தாய். அரக்கனை கொல்வதற்கு நீ அஷ்ட மகாகாளியாக பிறந்திருக்கா. ஆமா மாறி உன் அக்கா தாலி முன்ன போவா. சரி நீ அவன் கூட போ, பின்னாடி போ. அவனை கொல்லும் போது நீ குலவைய போடணும். அதானே குலவைய போட்டதான் காளி சந்தோஷமா அவனை கொல்லுவா. ஆமா ஆண்டவா அவனே நாங்க பொம்பளை பிள்ளைகளும் பச்சை பிள்ளைகளும் கன்னி கலியா பிள்ளைகளா இருக்கோம். சரி நாங்க போய் அவனை கொல்லணும்னா ஆமா நாங்க இவனுக்கு இந்த வரத்தை காணாது காணாது. ஏ மாறி ஓ ஏ இராத்துக்காரி எங்க இருக்க? எங்க இருக்க? உனக்கு என்னம்மா வர வேணும் கேளு, நான் சிவன் தாரேன். ஆமா ஏ ஆண்டவா பகவானே பகவானே இந்த இருக்கும் குடிமாரிக்கும் பத்திரகாளி அம்மாளுக்கும் அக்கா தங்கை 8 பேருக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? எனக்கு ஆக்க வரோம் அழிக்க வரோம் வரத்தை தாங்க. ஆமா பிள்ளை இல்லாம இருந்தா பிள்ளையாக்கக்கூடிய வரத்தை தாங்க. சரி அழிக்கக்கூடிய வரத்தை தாங்க. வந்துருங்க. துஷ்டங்கள் துன்பங்கள் பண்ற மக்களை கொல்றதுக்கு வரத்தை தாங்க. ஆமா அது மட்டுமா என்ன? ஏ ஆண்டவா பகவானே. நான் தீராத நோய்களையோ மாரியம்மாளுக்கு என்ன வரம் காணா தெரியுமா? என்ன வரும்? தீராத நோயை நான் திருநீற்றால தீர்க்கணும். மாறாத நோயும் மாறி பேர சொல்லி மஞ்சளையால தீர்க்கணும். அந்த வரத்தையும் தாங்க. எடுத்துக்கோ மாறி, உனக்கு இல்லாத வரமான சிவபெருமான் வரம் கொடுக்க. சரி என் மாறி அதோட விட்டு வந்தாரா? என் ஆண்டவா என் அக்கா காளியம்மா கொஞ்சம் கோபக்காரிதான். சரி சொன்ன கொள்ள போனா அம்மா காளியம்மா சும்மா போக மாட்டா. சரி எப்படி போதறியம்மா? எப்படி? ஆனப்பட எடுத்தோமானா பறந்து போய் அவனை உச்சித்தலை பிடிச்சு கொள்ளணும். சரி அது மட்டுமா என்ன? நான் பெண்ணா பிறந்திருக்க அக்கா தங்கச்சி 8 பேர் அவன் கொல்லணும்னா என் கையி போதாது ஆண்டவா. சரி நான் இருக்கங்குடி மாறிய அக்கா தாலி தங்க முப்படாதி முத்தாருக்கு என்ன வேணும் தெரியுமா? அவனை கொல்வதற்கு உங்க கையில இருக்கு பாருங்க சூலாயுதம். ஆமா அதை கொண்டாடும் மாறி. இந்த சூலாயுதம் எனக்கு உள்ளதுமா. உனக்கு சூலாயுதம் வேணுமா மாறி? கண்டிப்பா எங்க வரைக்கும் பாரு. எங்க சூலாம் பிறந்த இடம் எங்க முத்து மாறி, எங்க முத்து மாறி, இருக்கங்குடி மாறி, இருக்கங்குடி மாறி, சொட்டானிக்கிற மண்டபமா சூலாயுதடி வேணும். அந்த சோட்டானிக்கிற மண்டபத்துக்கு போ. சரி அங்க பிறக்கும் அதை எடுத்து நீ வச்சுக்க. ஏ பகவானே என்ன? அந்த அரக்கனை கொள்றதுக்கு சூலாயுதம் காணாது. எனக்கு அவன் ரத்தத்தை கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு கபால கப்பரையும் தாங்க. மாறி நீ ஒவ்வொன்னா கேட்டியம்மா. கேட்டதெல்லாம் சிவனுக்கு தருவம்மா. சரி இருக்கங்குடி மாறி என்ன ஆண்ட மாறி உனக்கு இந்த கப்பரை எங்க பிறக்க தெரியுமா? கப்பரையும் பிறந்த இடம் எங்க முத்து மாறி, எங்க முத்து மாறி, ஆயிரங்கன்காரி, ஆயிரங்கன்காரி, கண்ணநல்லூர் மேடையம்மா பிறந்த
கையில வேப்பங்களை ஒரு கையில கும்பம் தலையில ஆமா கப்பரையும் கையில எடுத்து வாராவாரு மாறி சரி எக்கா காளியக்கா சொல்லு தங்கச்சி மாப்பை கொண்டுட்டு வந்து இப்பவே கொண்டு வந்துருவான் வாடி கூறுகிட்டவர அவரு சொல்லுதாரு குவாரியடி வேகமா கிளம்பிக்கிட்டு நீ அவனை கொண்டுட்டு வந்தா நீ எவண்டி தாலி கட்டுவான் நம்ம 8 பேரும் கன்னி பெண்ணா இருக்கோம் சரி ஒரு ஆம்பளைய போய் மகடாசுரனை கொண்டு யாரு தாலி கட்டுவா அதானே நம்ம கொலகாரி பட்டம் காட்டி வாங்குவோம் என் மாரியம்மா என் காளியம்மா வாங்கி நம்ம பகவான்கிட்ட போய் வரத கேட்போம் ஆண்டவா நாங்க சொன்ன மாதிரி மகடாசுரனை கொண்டுட்டு வரோம் ஆண்டவா ஆமா மகடாசுரனை கொண்டு வந்தா எங்களுக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் தெரியுமா மகடனையும் கொண்டு வந்தா மகடனையும் கொண்டு வந்தா மாலை மனம் வைப்பேன் கொல்லதுக்கு மாட்டாரடி அவனி கல்யாணம் பண்ணுவாராம் ஒருத்தி இல்ல ஆமா நம்ம 8 பேரும் சேர்த்து கல்யாணம் பண்ணுவாராம் அதானே நாளைக்கு காலமா வீட்டுக்காட்டுவே சொல்லுவேன் ஐயோ ஊருக்காரங்க நினைப்பாங்களே ஏமா நம்ம கல்யாணம்னா எந்த பெண்ணுக்கு தான் ஆசை இருக்காது அதானே பகவானே கண்டிப்பா தாலி கட்டுவீரா நிச்சயமா கட்டுறேன் ஏமா மாரியம்மா என்னமா நீ கொண்டுட்டு வா உனக்கு நான் மானமனம் முடிக்கிறேன் சரி பகவானே எடி எடி போவோமா வாங்கடி போவோம் 8 பேரும் எடி எங்க போற முட்டை கண்ணி அவன் பல்ல பல்லா காமிச்சா கொஞ்சம் போது சேர்ந்து போவோம் 8 பேரும் வார வாருங்க ஆம்பளை போய் கொல்ல முடியாது சரி அதுதான் மகுடாசுரன் கோட்டை அந்த கோட்டைக்கு எழுத்தால மாரியம்மன் காலி கோட்டை போடுதா இருக்கா புரட்டாசி மாசம் 10 நாள் தவம் இருக்கா சரி எப்படி கோட்டை போடுதா பாரு ஓலையால குடிச கோட்டை போடுதா பாருங்க அவன் என்ன எப்படி கோட்டை போடுதா பாத்தீங்களா மண்ணாலே கோட்டை போட்டால் மழையும் பெய்தால் கரையும் என்று மரத்தாலே கோட்டை போட்டால் வந்து தும்பி அடிக்கும் என்று கோட்டை போட்டு உட்கார்ந்துருக்கா சரி இந்த கோட்டைக்கெல்லாம் ஆண்கள் யாரும் வரக்கூடாது மகுடாசுரன் எப்ப வெளியே வருவான் ஆமா அப்ப நம்ம உயிரை கொல்லணும் மகுடாசுரன் படைத்தளபதியா இருந்துட்டாங்க மந்திரி அனுப்புதான் சரி ஏடா மந்திரிங்க வா என்ன நம்ம கோட்டைக்கு ஏத்தால யாரோ சின்ன பிள்ளை வரிசையா உட்கார்ந்துருக்கா கோட்டை போட்டு இங்க மாதிரி எத்தனை பேர் பாருங்க அவ யாருன்னு பாத்துட்டு வா சரி அதாவது மந்திரி என்ன அவ எதுக்கு வந்திருக்கா ஆமா ஏதோ பொம்பளை பிள்ளை நம்ம கோட்டைக்கு ஏத்தால மகுடம் கோட்டைக்கு ஏத்தால வராத இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன என்ன ஏமா நீங்க யாருமா நீங்க யாருன்னு தான் மந்திரி கேட்டிருக்கான் பாருங்க சரி என் தாய் பத்திராளி அம்மாளுக்கு மாரியம்மாளுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க ஏழான்னு தான் கூப்பிடுதா அங்கதான் மகடாசுரம் மந்திரியை பயந்து அடிச்சு ஓடுதான் ஐயா ஆமா அப்பதான் பாருங்க என்ன மந்திரி மகடாசுரன் போய் மண்டா மகடாசூரா உங்களை கொல்வதற்கு கொலகாரி காளி மாறி வந்து கோட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கா ஆமா அவரை கொல்வதற்கு நீங்க படையோட எடுத்து வாங்க சரி மகடாசுரம் படை கிளம்பி வருது அக்கா தங்க 8 பேரும் படை எடுத்து வாரா வரும்போதுதான் மகடாசுரம் படையில ஒருத்தன் கேட்டான் எப்படி ஏமா மாரியம்மா என்ன ஏகாளி நீ சின்ன பிள்ளையா இருக்க ஆமா உனக்கு உயிர் வேணா பிழைச்சு ஓடி போயிரு இல்லன்னா இன்னும் போர்க்கலாம் முடியும் ஆமா இருக்க முடியும் மாறி சும்மா விடுவாரா இருப்பாளா ஏற சண்டாள மகடாசுரா வாடா நீயா நாங்களான்னு பாப்போம் ஏமா என்ன நீங்க சின்ன பிள்ளைமா சொன்னா கேளுங்க விளையாடாதீங்க ஆமா போக இடத்த காலி பண்ணிட்டு சொன்னா கேட்டாலா காளியம்மாளும் மாரியம்மாளும் கேட்க மாட்டாளா மகோடனா ஒரு வழி பாட்டம் தான் பார்த்தா சரி இவன் அக்கா தங்க 8 பேர் என்ன பண்ணா பாருங்க என்ன பண்ணுதா 9 நாட்கள் நோன்பு இருந்து சரி 10வது நாள் அன்னைக்கு தசரா அன்னைக்கு ராத்திரி மாரிகாளி முத்தார் முப்படாதி எட்டகாளி 8 பேரும் தாண்டவம் புரிந்து வார
மாரியம்மா சும்மா இருந்தாரா இருக்க முடியுமாரி எப்படி இருப்பா மகடாசூரா அவ உச்சி நல்ல தலைக்கு மகடாசுரன் தலை எரும மாட்டு தலை தானே சரி மாட்டுத்தலை அறுக்கும் போது ஆட்டுத்தலை முளைக்குது ஆமா ஆட்டுத்தலை அறுக்கும் போது சேவல் தலை முளைக்குது பாவி என்ன மரத்தை வாங்கியிருக்கான் ஆனாலையும் அழியக்கூடாது நான் ஒரு ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது அப்படியே இனி கொல்ல யாரு வந்தாலும் ஆமா என் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் சிந்துனா சரி நான் 1000 மகனா பிறந்து நிக்கணும் கேட்டிருக்கேன் அந்த வரத்தெல்லாம் கேட்டிருக்கான் ஆமா மாரியம்மா பார்த்தா எப்படி தலைய அறுக்கா காலி விட சேர்ந்துகிட்டு அறுக்க தலை முளைச்சுக்கிட்டு இருக்கா சரி அதுல ஒரு துளி ரத்தம் தெரியாம கீழே வந்துருச்சு அந்த ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்துச்சு பாரு சரி ஏன் பாவி வாங்கின வரத்தினால ஒரு மகடாசூரனா இருந்தவன் 1000 மகடாசூரனா மாரியும் காரியும் பார்த்தா சரி தங்கச்சி நம்ம 8 பேர் இனிமே இருக்க வேண்டாண்டி அவன் 1000 மகடாசூரனா நிக்கான் நம்ம 1008 காளியா மாறுவான் எப்படி வர பாருங்க எப்படி அவன் பச்சை காளி பவள காளி ஒரு காளியை மட்டும் பாருங்க தலை மண்டை ஓட்டெல்லாம் மாலையா போட்டிருப்பா 1000 மகடந்தலையும் அறுத்தல காளிய மண்டைய மட்டும் மாலையா போட்டிருக்கா அதோட இருந்தாரா அப்பதான் அந்த மகடாசுரன் பாவி அப்ப வாயை திறந்து கேட்கான் ஏம்மா மாரியம்மா நான் தெரியாம உன்னைய கஷ்டப்பட்டுட்டம்மா நீ மாறின்னு தெரிஞ்சா உன்னைய மாலை போட்டுலாம் கும்பிட்டுருப்பேன் அம்மா தூத்துக்குடி வந்திருக்காங்க பாருங்க தூத்துக்குடியில கேவிகே நகர் குறிஞ்சி நகர்ல படிச்சோம்ல
நீ மாறியும் தெரிஞ்சவங்க நான் மாலை போட்டு கும்பிட்டுருப்பேன்மா. சரி, காலைன்னு தெரிஞ்சவங்க கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுருப்பேன். தாயே மாரியம்மா, ஆமா, எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தா நான் தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டேன். சரி, இனிமே நான் பண்ண மாட்டேம்மா. அப்பதான் நம்ம மூத்தவா காளியம்மா இருக்க முடியும் மாறிக்கிட்ட சொல்லுதா, ஏடி தங்கச்சி மாறி, இவன் என்னதான் ஆணவமா இருந்தாலும் ஒரு ஆணா பிறந்தா நம்ம பெண்ணு காலத்துல வந்து கும்பிடுதாண்டி, அவன் நம்ம இன்னைக்கு உயிர் பிச்சை கொடுத்துடணும். சரி, என் மாறி எப்படி உயிர் பிச்சை கொடுத்தா பாருங்க. மகடாசூரா, நீ நம்ம இன்னிலிருந்து இந்த புத்தியில இருக்க கூடாது. எங்க அக்கால சொன்ன கதைக்கு நீ வாகனமா இருக்கணும். சரி, எங்க அக்கா தாலிக்கு மட்டும் வாகனமா இருக்கணும். ஆமா, நம்ம இருக்கும்படி மாறி பாருங்க. சிங்க வாகனம் அம்மாவுக்கு கிடையாது. தரிசனம் பண்ண போனீங்கன்னா அம்மா வந்து செல்லமா அழகா சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்துருப்பா. சிங்கத்து மேல உட்கார்ந்துருக்க வேண்டாம். சரி, என் மகடாசூரா, நீ இந்த அரக்கனா இன்னையில இருந்திருக்க வேண்டாம். எங்க அம்மா காளியம்மாளுக்கு நீ சிம்மாசனமா இருக்கணும். சிங்க முக வாகனமாக்கி சீமபாத்திய காளியம்மா ஏறி வர பாருங்க. நம்ம அத்தை தாலி கிட்டுன்னு சொன்னாருல, விடிஞ்சு வேற போச்சு. வாங்கடி போகும் தாலி கிட்டு வர பிரம்ம முகூர்த்தத்துக்கு காலையிலேயே எடி போமா 8 பேரும் எடி வாங்கடி போவோம் 8 பேரும். தாலி கட்டனா பறக்கத்தான் செய்யறா எல்லாரும். உட்காரடி, வேகமா போவோம். ஏக்கா காளி அக்கா, வேகமா போய் தாலி கட்ட போறோம் நம்ம வந்து. சரி, எங்க போய் தாலி கட்டணும்? எங்க பகவான்கிட்ட போய் தாலி கட்டணும். கட்டணும்ல, ஆண்டவன் என்ன சொல்லி அனுப்பினாரு? மகடாசுரனை கொன்னுட்டு வந்தா தாலி கட்டுதாரு. இவன் எங்க மகடாசுரனை கொண்டிருக்கா, அவன் மாலையா போட்டுட்டு அவனுக்கு வரத்தை கொடுத்து சிங்கமால மாத்திருக்கான். சரி, வார வழியில என்ன 1000 கண்ணுல மாறி வார வழியில ஆண்டவன் தகவல் என்ன செஞ்சாரு பாருங்க. என்ன செஞ்சாரு? மலையில போய் ஒரு பொன்மண்டை பிடித்து வாழகனாக உருவெடுத்துக் கொண்டு வார வழியில பொத்துன்னு போட்டா. குழந்தை கிடந்து அழுதுட்டே கிடக்கு. ஆமா, ஏ இருக்க முடி மாறி எடி பத்திரகாரி பாட்டி, அந்த ஒரு குழந்தை நிக்கு பாருடி. ஆமாண்டி, எடி இந்த ஒரு குழந்தை இருக்கு பாருடி. இந்த ஒண்ணு கிடக்கு பாருடி. இந்த வயசான குழந்தை ஒண்ணு இருக்கு பாருடி. என் தாயான மாரியம்மாள் குழந்தைய பார்த்து தாண்டி போனாரா? எந்த ஒரு பெண்ணுக்காவது பிள்ளைய போட்டு தாண்டி போக மனசு வருமா? நட்ட நடு காட்டுக்குள்ள பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. என் மாரிகால் என்ன பண்ணா பாருங்க. என்ன பண்ணா? அவ வாரி நல்ல கையில சரி, நம்ம தாய் மாதிரி தானே. பச்சை பிள்ளை பசியால அழுது பாலமரம் கொடுத்தா பாருங்க. சரி, இந்த பிள்ளைக்குள்ள பாலப்புள்ள குடிச்சுக்கிட்டு இறங்க மாட்டேங்குது. தங்கச்சி மாறி அக்கா தாயக்கா பால் குடி, இந்த பிள்ளை இன்னும் அழுகு நிப்பாட்டடி. முன்னாடி நீ கொஞ்சம் பால குடு. சரி, ஆளா இருக்க ஏக்கா, நீ பால் கொடுத்தது காணன்னு மட்டும் இல்லக்கா, நான் மாறி கொடுத்தும் காணல. அக்கா தங்கச்சி 8 பேரும் மாத்தி மாத்தி பாலமரம் கொடுத்தா. சரி, எல்லாம் அலையா செஞ்சிச்சு. ஆண்டவன் போட்ட சித்து விளையாட்டு இல்ல, வண்டு உருவத்திலே பிறந்த பிள்ளையை கொண்டு அம்மா மாரியம்மாளுங்காலி இடுப்புல கொண்டுட்டு வந்தா. சரி, இன்னைக்கு பாருங்க, எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் அம்மன் பீடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு பீடம் இருக்கும். அது யார் தெரியுமா? எம்மா, இந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. இவன் வந்ததில பிறந்தே
அம்மா அந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்கா. சரி. ஏ வைரவா, வைரவா, ஏன் இந்த பிள்ளை எங்க போட்டு போவே? ஆமா, இந்த பிள்ளை நாம எங்க கொண்டு போலாம்? தொத்திக்கிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் போறோமோ கூடயே அந்த பிள்ளையை கொண்டு போயிருவோம். சரி. நமக்கு இருந்தாலும் நம்ம அம்மா முகத்தை மட்டும்தான் அந்த பிள்ளையை பார்க்கணும். ஆமா. இந்த வைரவ சாமி பாருங்க. சரி. அம்மா முகத்தை பார்த்தபடியே தெக்கமாக தான் இருப்பாரு. ஆமா. அம்மா வடக்கமாக இருந்தானா அவர் தெக்கமாக தான் இருப்பாரு. சரி. அம்மா தானே எடுத்து கொண்டு வந்தவா. ஆமா. அவரை மட்டும் தான் பார்க்கணும்னு வரத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. சரி. அப்பந்தான் அக்கா தங்கச்சி 8 பேர்ல 2வது பிறந்த இருக்க முடியுமா கேட்டா பாருங்க. என்ன? என் மூத்தவளைய காளியக்கா, ஆமா. என் இளையவளைய முப்படாதி, என்ன? இருக்கங்குடி மாறி பிறந்தது உண்மையானால் காலனிக்கு உட்கார்ந்திருக்க மக்கள் தயவு செய்து காலம் அடக்கி உட்கார்ந்துக்காங்க. ஏன்னா இருக்க முடியா பிறந்ததுக்கு உண்மையானால், 1000 கண்ணுலையா இருந்தது உண்மையானால், நீங்க 7 பேரும் வடக்குவா சிப்பியா உட்காருங்க. சரி. இந்த பகவான பாத்துட்டு வரேன். பகவானே, நாங்க 7 பேரும் மகடாசுரனை கொண்டுட்டு வந்துட்டோம். சரி. தாலியை கட்டுங்க. உடனே கட்டுங்க. ஏம்மா, தாலியை கட்டணுமா? என்ன? தாலியெல்லாம் கட்ட முடியாது. என்ன பகவான் இப்படி சொல்லுதிய? ஏன் பகவானை கட்ட முடியாது? அதானே. ஏன் மாறி, நீ போகும்போது எப்படி போனேன்? எப்படி போனேன்? அக்கா தங்கச்சி மகடனை கொல்லுறதுக்கு பெண்களா போனீங்க. ஆமா. இப்ப எப்படி கைலாசத்துக்கு வந்திருக்கீங்க? ஆமா. ஒரு கைப்பிள்ளையோட வந்திருக்கீங்க. சரி. மக்கள் நல்லா கவனிக்கணும். நல்லா கேட்கணும். ஆண்டவன் எதுக்காக இந்த குழந்தைய வண்டில பெரிய செஞ்சாரு? கைலாசத்துல ஒரு சக்தி இருக்கும்போது வேற சக்தி இருக்க முடியாது. கூடாது. அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துரும்ல. ஆமா. பார்வதி எப்படி நமக்கு மனைவியா இருக்கா பகவானுக்கு? சரி. இவா மகனை கொண்டுட்டு வந்தானா தாலி கட்ட சொல்லுவா. ஆமா. அத முடியாதுன்னு நம்ம வண்டில ஒரு பாடங்க கருவி செஞ்சோம். சரி. இந்த பிள்ளை இருக்கிறதுனால ஆண்டவன் மாதிரி என்ன சொல்லாரு பாருங்க. கல்யாணமாகலையே குழந்தையோட வந்தது குத்தமா? ஆமா. அவர்தான் போட்டிருக்காரு, அவரே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. சரி, எந்த பிள்ளை ஒரு பெண்ணாவது பிள்ளை பண்ண நம்ம தாலி கட்ட முடியுமா? தாலி எல்லாம் கட்ட முடியாது. சரி, இடத்த காலி பண்ணுங்க. ஆமா. இப்போ நீங்க எங்க அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் தாலி கட்டலன்னு வச்சுக்கோருமே. கைலாசத்துல மகடாசுரனை எப்படி கொன்னமோ உனக்கு இந்த அருவா உண்டு. மாறி உனக்கு வரத்தை கொடுத்த சிவனே நீ சோதிக்க போறியா? பகவானே தாலியை கட்டுங்க. ஏ பகவானே, என்ன தாலியை கட்ட மாட்டாங்கல்ல? ஆமா. ஏக்கா ஏடி முப்படாதி ஏடி தங்கச்சி தாலி வா போவோம். சரி. கைலாசத்துல கிழக்கு கோட்டை வாசலுக்கு போவோம். சரி. விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல ஆமா சூரியன் உதிக்கும் போது சரி 8 பேர் 8 பொட்டு தாலி எடுங்கடி. அவர்தான் கட்ட மாட்டேன்டாருல. நாமளே கட்டிக்கிடுவோம். சரி 8 பொட்டு தாலி எடுங்க. என் அம்மையான மாரியம்மாள், காளியம்மாள், முத்தார், முப்படாதி, சந்தனமாரி, தடமாரி, பத்திரகாரி, வடக்குவாச்செல்வி, தங்கம்மாள், அழகு துர்க்கையம்மாள், 8 பேர் இருந்து கொண்டு தாலி எப்படி எடுத்து கட்டுதா பாருங்க. அந்த சிவன் தான் தாலி கட்ட மாட்டேன்னுட்டாரு. நாமளே 8 பேரும் தாலி கட்டுவோமே. 8 பொட்டு தாலி எடுத்தா. சரி, அம்மன்மார் கழுத்துல ஒரு பொட்டு தாலி தான் நடக்கும். பொட்டு தாலி எடுத்து தானே தாலியை மாங்கலித்து கெட்டார். இந்த உலகத்தில் இந்த மாரியும் காலியும் இருப்பது உண்மையானால் உம்முடைய சிவநாமம் இருக்கும் வரை இந்த சக்தி மாரிக்கு நீதான் கணவன். தொட்டு தாலி கட்டின கணவன் அல்ல. சரி, உம்முடைய பேரை சொல்லி நாங்க தாலி கட்டிக்கிட்டோம் என்று சொல்லக்கூடிய போது மாரியம்மாள் தாலி கட்டும் போது தேவாதி தேவர்கள் சும்மா இருந்தாங்களா? அவளே தாலி கட்டுதா? ஆமா, எல்லாரும் சோபனம் மாறுதாங்க பாருங்க. சரி, தாலி கட்டுறாங்க பத்தியா அம்மன்மார்கள் வந்து எம்மா சோபனம் சோபனம் மாறிக்கிட்டான் சோபனம் தாலியதை கட்டும் போது போலிடும்
ஆமா பிள்ளையத்துக்கு வாடி போவோம், இவரு இறந்துட மாட்டேன்ட்டாருல்ல, ஆமா பூலோகத்துக்கு போவோம். கை போண்டி நமக்குன்னு ஊரு இருக்கு, உலகம் இருக்கு. சரி அங்க போய் நம்ம வாழ்வும் காளியம்மா மாரியம்மா ஓடியா போவோம். ஓடியா அப்பவும் நம்ம இருக்கங்குடி மாறி சும்மா விடல. என்ன தாலியக்கா போறதுலயே புரியா இருக்கேட்டி. என்னடி இப்படி இவரு இருக்க? தாலி கட்ட மாட்டேன்னு ஏமாத்திட்டாரு. சரி நம்மளை ஏமாத்தின பகவான சும்மா விடலாமா? சும்மா விடாமா அவரை நான் ஒரு பொழுதாவது சோதிக்கணும். சோதிச்சு பாத்தீங்களா? நான் மாறின்னு யாருங்கிற நிரூபிக்கணும். காமிச்சிடணும். ஆண்டவா, என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? ஏன் மாறி என்ன உனக்கு வரந்தனடி வேணும். ஆமா. ஏட்ட வரத்தெல்லாம் சிவபெருமான அள்ளி அள்ளி கொடுப்பாராம். ஆமா ஏன்னா என்ன ஆண்டவன் நம்ம படைத்த உலகத்தை மட்டும் அனைவரும் கிடைக்கிறது கொடுப்பாரு. சரி. என் மாறி என்ன உனக்கு என்னம்மா வர வேணும்? ஏனம்மா என் பகவானே என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வரம்? எனக்கு அந்த முத்து இந்த முத்து, எனக்கு சின்ன முத்து பெரிய முத்து, எனக்கு பச்சை முத்து பவள முத்து, எனக்கு சாமிகள வரடி போடி, எனக்கு சந்தனலை மணக்கும் முத்து. ஆண்டவா பச்சை முத்து பறிக்கும் முத்து, எனக்கு சாம்பராணி மணக்கும் முத்து. ஆமா சிறு பயிரை போல எனக்கு தானம் பயிரை போல முத்து வேணும். வேணும் பகவானே என் மாரியம்மா என்ன முத்து தாமா வேணுவாண்டி. ஆமா அம்மா முத்து வரம் கேட்கும் போதே என் மொழி குறவை போடுங்கம்மா. என் இருக்கங்குடி மாறி முத்து வரத்தை கேட்க ஆயிரங்கள் மாறி பகவான்கிட்ட. சரி ஆண்டவரும் முத்து வரத்தை கொடுத்தாரு. ஆமா அம்மா தாயே தாயே மாரியம்மா, எதையுமே எண்ணாமலே எடுத்து தானே கொடுத்தாரே. ஐயாளி கொடுத்தால் நேரமாகும், கொடுத்தால் நேரமாகும், எண்ணி எண்ணி கொடுத்தா நேரமாகும்னு முட்டை எடுத்தெடுத்து கொடுத்தாரு மாறிக்கு. ஆமா அலங்கலந்து கொடுத்தா நேரமாகும்னு பகவான் அள்ளி அள்ளி கொடுத்தாராம். சரி என் மாறிக்கு மட்டுமா முட்டை வாங்கினா? என்ன அவ அக்கா தங்கை 8 பேர் இருப்பான். ஆமா அவ பெட்டி மேல பெட்டி வச்சு பெறா பெட்டி மேல வச்சு மேல பெட்டி வச்சு பெறா பெட்டி மேல வச்சு அவ 8 பெட்டி முத்தை தானே வாங்கி வர மாரியம்மா. 8 பெட்டி முத்தை தானே வாங்கி வர மாரியம்மா. முத்தை வர வாங்கும் போது வாங்கும் போது படுகம்மா அம்மா ஒரு கொலவை மாறி வாங்கும் போது படுகம்மா இங்கே ஒரு கொலவை முத்தத்தான வாங்கி இருக்கங்குடி மாரியம்மா. 8 பெட்டி முத்தெடுத்து சாமிகள முத்தெடுத்து ஆமனுக்கு முத்தெடுத்து. ஏ தங்கச்சி மாறி, என்னடி இந்த ஆண்டவன் கல்யாணம் பண்ணதை ஏமாத்தினாருல, ஆமா இந்த முத்தையும் ஏமாத்தி பொக்கு முத்தாரம் கொடுத்திருப்பாரு. சரி இந்த முத்தை யாரு கொடுத்தாங்களோ அவரையே போய் சோதிச்சுட்டு வா. சோதிச்சு பாத்துரு என் தாயான மாரியம்மா, ஆமா என் ஆண்டவா, பகவானே ஆண்டவனை பார்த்து இந்த மாரியம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி ஒரு முத்தை தானே கையில் எடுத்து உச்சியில போடுவாளாம். தானே கையில் எடுத்து உச்சியில போடுவாரா ஒரு முத்தை கையில் எடுத்து தான் பகவான் உச்சியில போட்டிருக்கா. சரி அந்த பகவான் எப்படி இருக்காரு? எப்படி ஐயா காய்ச்சக்காரி வாழ்றா ஐயா, காய்ச்சல் காடிக்கும் ஐயா. ஆண்டவன் பகவானுக்கு காய்ச்சல் அடிக்குது. சரி காய்ச்சல் அடிச்சா சும்மா இருக்குமா? மறுபடியுமா 3வது நாளையில சரி
குளிக்காரி முத்து போடும் வித்தக்காரி முனிநாட்டு குலவக்காரிய முத்துமாரி முத்துமாரிங்கிறவ வேற அம்மா மாறி தனி கிடையாது. சரி, இவ பிறக்கும் போது மாரியாத்தான் பிறந்தா. ஆமா. சட முடிய கொடுத்தனா இவருக்கு பேரு சடமாரின்னு பேரு. சரி, சந்தன காப்புல இருக்கிறவருக்கு பேரு சந்தனமாரியா. சந்தனமாரி. கருமை நிறத்தோடு இருப்பதனால இவருக்கு பேரு கருமாரி. சரி, உருவமாறி வருவதனால இவருக்கு உருமாறி அல்லவா. ஆமா. இப்போ அவ முத்து வரம் வாங்கியதுனால சரி, இருக்க குளிக்காரி. ஆமா. உனக்கு இன்னிலிருந்து என்ன பேர் தெரியுமா? என்ன பெயரு? முத்து வரம் வாங்கியதால் முத்து மாறி வந்த பேரு. ஏன் இருக்க குளிக்காரி? உனக்கு முத்து வரம் வாங்குறது சொந்தக்காரி நீ ஒருத்தி தான். நீ ஒருத்தி மட்டும்தான். அதனால உனக்கு இன்னிலிருந்து முத்துமாரின்னு ஒரு பேரு. சரி, இந்த முத்துமாரி இவதானே. ஏக்கா, ஏ பாரதி அக்கா, நீ கவலைப்படாத. நீ போய் உன் புருஷனுக்கு தண்ணி எடுத்து கொடு. சரி, வேப்பங்களே வைக்க முதல்ல எங்க உன் வீட்டு வாசல்ல இருக்கணும். ஆமா. வச்சாதான் நான் மாறி உள்ள வருவேன். சரி, ஏக்கா, வாங்கடி போவோம். நம்ம அத்தான் வீங்கி போய் கிடக்காரு. ஏடி உடனே தூக்கிட்டு இருந்துச்சு வா உட்காரு. ஏத்தா ஏ காளியம்மா, என்ன? ஏ மாறி, ஏன் கருங்காளி, ஏன் முண்டக்கடி காளி. இந்த முண்டக்கடி அம்மன் ஒரு அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அவ அங்கதான் உட்கார்ந்துருக்க கண்ணகன விட்டுக்கிட்டு. நான் காளி மாறியோடு. சரி, ஏக்கா, அந்த வேங்கரசன் வேள்வியில ஒரு வேப்ப மரம் முளைச்சிருக்கு. ஆமா. வேப்ப மலையை உடைச்சு உன் வீட்டு வாசல்ல வை. சரி, மஞ்சள் தண்ணியை ஊத்து. ஆமா. 3 தண்ணி ஊத்து. சரி, நான் வருவேன் மாறி. ஆமா. ஏ எந்த ஒரு மாறி? ஒரு மாறி. இருக்காளே ஈராத்து மத்தியில் இருக்கும் ஈராத்துக்காரி மாறி. எப்படி வாரா? எப்படி? அவ வேப்பங்கோல கையில எடுத்து வாராளே மாரியம்மா. வேப்பங்களே கையில எடுக்கா. சரி, ஏக்கா, என்ன? இந்த முத்துக்கு நான் தானே சொந்தக்காரி. ஆமா. வேப்பங்களை மட்டும் போதுமா? போதும் போதும். இது காளியம்மா, இந்த வேப்பங்களை மட்டும் காணாதடி. கடவுளே. நம்ம அத்தானுக்கு முத்தை இறக்கணுங்களா? என்ன? ஒரு கருங்காலி குச்சி கையில வச்சுக்க. கையில வச்சுக்க. அம்மன் கோலுன்னு சொல்லுவாங்க, பெரம்பு கோலு. ஆமா. அத கையில வச்சுக்க. சரி, பகவான உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி இறக்கு. ஆமா. ஆண்டவா, பகவானே, தாலி கட்ட மாட்டேன்னு ஏமாத்தினீரு. ஏமாத்திட்டீரு. அதனால நான் உங்களை முத்து போட்டு சோதிச்சு பார்த்தேன் இருக்க முடிக்காரு. சரி, அவன் முத்தை எப்படி இறக்க பாருங்க. எப்படி? உச்சியிலே போட்ட முத்து, போட்ட முத்து, உச்சி மாறி அம்மா இறக்கிடுவா. உச்சியிலே போட்ட முத்து, போட்ட முத்து, மாறி அம்மா இறக்கிடுவா. உச்சியிலே போட்ட முத்து, போட்ட முத்து, சீமானை இறக்கிடுவா. இறக்கிடுவா. கண்ணாடியில போட்ட முத்து, போட்ட முத்து,
வந்திர ஓட்ட முத்தை எங்க அண்ணாத்தான் வந்து இருக்கிறாளா சரி. வாயலில ஓட்ட முத்து குத்தி அம்மா வந்து இறக்குதா இறக்குதான். கழுத்தலில போட்ட முத்த நம்ம காளி வந்து இறக்கிருக்கா ஆமா. மாரலில போட்ட முத்த நம்ம மாரித்தாய் வந்து இறக்கிருக்கா இறக்கிக்கிட்டு இருக்கா. முத்த இறக்கும் போது போடுங்களேன் ஒரு குலவை இரவில போட்ட முத்தையும் வனகாசி வந்து இறக்கிருக்கா என் இடுப்பலில போட்ட முத்து ஆமா. நம்ம இருக்கங்குடியா வந்து இறக்கிருக்கா சரி. என் தொடையலில போட்ட முத்த நம்ம துக்கையம்மா வந்து இறக்குதா அவன் அகமதில போட்ட முத்தையன் ஆகாத்த வந்து இறக்கிருக்கா ஆமா. உள்ளங்காலு பாதத்தில போட்ட முத்தை எல்லாத்துக்கும் மூத்த பத்திரகாளி வந்து இறக்கிறா இறக்கிக்கிட்டு இருக்கா. இந்த முத்தந்த மாதிரி ஊருக்கு கொண்டு போனானா ஆமா. ஊரு மக்கள் பிழைக்க மாட்டாங்க சரி. முத்த நம்ம வறுத்து கொடுக்கணும் ஆ. மறுபடியும் இந்த பார்வதி கூட பிறந்த அண்ணனை கூப்பிடுதா பாருங்க சரி. எப்படி கூப்பிடுதா பாருங்க எப்படி? பார்க்க ஐயா பிறந்த ராமா. பிறந்த ராமா. எங்கே அண்ணா? அரண்ராமா. ஐயா பாரும் ஐயா. அன்பே அன்பே. அயோத்தியில் பிறந்த ராமா. பிறந்த ராமா. எங்கே அண்ணா? ஹரி ராமா. ஐயா பாரும் ஐயா. ஹரி வீரோ. ஹரி ராரோ. ஹரி வீரோ. அண்ணா கோபாலக்கண்ணா. கண்ணா. அண்ணன் கூப்பிட்டு உடனே தங்கச்சியா கூப்பிட்டுதான் நம்மள சரி. வாடி வாராரு ஆமா. தங்கச்சி என்ன என்ன? உனக்கு என்னம்மா ஆபத்து நாள் மட்டும் தான் அண்ணன் கூப்பிடுத ஒரு கைகறிக்க முடியாதாய். என்ன என்ன? யாரோ மாறின்னு பிறந்து வந்தா என் தங்கச்சி மாறுகளா சரி. அவன் முத்த வாங்கிட்டு போயிட்டா ஆமா. அவளுக்கு தாலி கட்டுதுன்னு ஏமாத்துட்டாரு என் புருஷன் சரி. நான் பார்வதி இருக்கேன்னு தெரிஞ்சுதான் ஏமாத்தினாரு ஆமா. ஆனா அந்த மாறி முத்த போட்டு சோதிச்சுட்டா சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாசல தை மாசமா படிச்சிட்டு இருக்கோம் ஆமா. இதை எனக்கு முத படிச்சிட்டு இருக்கோம்மா சரி. சின்ன வயசுல வாய் பேசாம இருந்து 4 வயசு வரைக்கும் வாய் திறக்கல ஆமா. இந்த இருக்க முடியல எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு மாவளக்கு எடுத்து எனக்கு 4 வயசுல வாய் திறந்து பேசிருக்கேன் சரி. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலை பாக்குறேன் ஆமா. வேற எங்கேயும் இல்ல சரி. கோயில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த சம்பளம் பார்க்காரு. வாயில மண்ணை போட ஆமா. இப்போ 9 மணிக்கு காலேஜுக்கு போகணும் இங்க இருந்து ஆமா. அது மட்டும் இல்ல அங்க ஒரு 2000 ஒரு 3000. ஏய் ஏத்துக்குள்ள போடு. ஏய், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாரியம்மாளுடைய அருளால சரி. அண்ணாச்சி மணி அண்ணாச்சி தூத்துக்குடியில இருந்து நமக்கு ஆ. 501 ரூபாயை 501 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார். சரி. மாரியம்மாளுடைய அருளால ஆமா. எனக்கு இன்னைக்கு என்ன சிறப்புனா ஆ. நான் இருக்க முடியல இன்னைக்கு தான் முத மேடையில வில்லு படிக்கேன். சரி. எங்க ஐயா மதிப்பிற்குரிய ஆமா. பெருமதிப்பிற்குரிய அன்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆமா. ஐயா அரங்காவலர் ராமமூர்த்தி ஐயா அவர்களும் சரி. செயல் அலுவலர் சுரேஷ் ஐயா அவர்களும் ஆமா. மற்றும் மதிப்பளிக்கும் போது ஆமா. 501 ரூபாய் நமக்கு 501 லட்சம் மாலி வழங்கிய செல்வச்சியுமா சரி. எப்படி இருக்கு தை மாச கடைசி வெள்ளிக்கு விடிய கால அமாவாசை இன்னைக்கு முதல் வெள்ளிசையா படிச்சாலும் 5 மணிக்கு. ஆமா. இது எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா என்ன? என் வாழ்க்கையிலேயே சரி. முத இருக்க முடியல படிக்கேன் ஆ. என்னுடைய வில்லுப்பாட்டை என் வாழ்நாள் முழுவதும் இருந்து பார்க்கணும்னு என் வாழ்க்கையிலேயே ஆ. சேல் பண்ண ஆம்பளை இன்னைக்கு தான் வாங்குறேன். அவன் கொண்டாடி போட மாட்டாளா? எல்லாம் போட்டுருவா. அதானே ஆ. ஐயா மாறி கொடுக்கா நான் போட்டிருக்கேன். சரி. ஆத்தாவுடைய அருள்தான் ஐயா. ஆ. நமக்கு வாய்ப்பு இருந்தா ஆடி மாசம் கொடுத்தாங்கன்னா ஆமா. நீ இன்னும் 4 ஜம்மி இனிமே போட்டதான்டா வருவேன். நான் தான் வருவேன். அதானே ஆ. ஏய் காலேஜுக்கு போகணும் நேரம் ஆயிட்டு இருக்கு. எங்க அம்மையான மாறி கடனால ஆமா. வாழ வேண்டும் என்று சரி. எங்களுடைய வில்லுப்பாட்டை அழகாகவே ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய ஆமா. களக்காடு அருகிலுள்ள தேவநல்லூர் நகரத்திலே வந்திருக்கக்கூடிய சரி. டிஎன்ஆர் லட்சுமி வீடியோ சேனல் அவர்கள் ஆ. எங்களுக்காக எங்க கூடயே வந்து ஆமா. நம்ம தம்பிலாம் வில்லுப்பாட்டு படிக்க போறாங்க முத சரி. வாழ்நாள் ஃபுல்லா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன். ஆமா. ஏன்னா இருக்க முடியல படிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் ஐயா. நிச்சயமா. பெரும் மதிப்பிற்குரிய அலுவலர்கள் எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து விடியகால பூசை கொடுத்தாலும் கரெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருந்து நமக்கு நேரத்தை கொடுத்துருக்காங்க பத்தீங்களா? ஆமா. டிஎன்ஆர் லட்சுமி யூடியூப் சேனல் மூலமாக சரி. நமக்கு அழகாகவே ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் பேச்சுமுத்தன் அவர்களும் ஆமா. மட்டுமின்றி உங்கள் ஊர் கொடைவிழாவிலே சரி. வில்லுப்பாட்டு வைக்க வேண்டுமேயானால் ஆனால் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த வரலாறு எங்களால் சித்த
இன்றைக்கு இணங்க படிப்போம் என்று சொல்லி சரி. விசிட்டிங் கார்டு வேணுங்கிறவங்க நம்ம அண்ணாச்சி கிட்ட வாங்கிக்கிடலாம். ஆமா. எங்களுக்கு ஊரு திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெருமாள்புரம். பக்கத்துல தான். ஆமா. ஆ. எங்க போறியா? அம்மால கொண்டு ஊர்ல கொண்டு வைக்கணுமா? எண்ணிக்காச்சு அதுக்குள்ள குளிக்க மாட்டோமா? ஸ்பெஷல் பஸ் நிறைய போதுமா? இருங்க. ஆ. அந்த ஆயான மாறிக்கு சரி. அப்படி அண்ணாவுடைய விடுமுறை வருத்தனவர்களும் சரி. வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆமா. முத்தையம் பெருமாளாகப்பட்டவர். சரி. ஆயர்வாடி கண்ணி எப்படி வர பாருங்க. எப்படி? 400 வயது சென்ற நரைத்ததோரு கிளவிய போல் 100 வயது சென்ற தொண்டு வந்த கிளவிய போல் சரி. அக்கா தங்கச்சி 8 பேரும் பூலோகத்துக்கு போவோம். ஆமா. வார வழியில சரி. நல்லா கவனிக்கணும். கேட்டுக்கணும். 8 பேரும் பிறந்திருக்கா. ஆமா. இந்த முதல்ல பிறந்தவ தாலி, 2வது பிறந்தவ நம்ம மாறி, ஆமா. 3வது பிறந்தவ முப்படாதி. ஆமா. இவன் சொல்லுதான முப்படாதி. சரி. எங்க அக்கா தங்கச்சி மாதிரிலாம் வாங்க. என்ன? நடந்தே வந்துட்டு இருக்கோம். சரி. கொஞ்சம் இலப்பாரி உட்கார்ந்துட்டு போவோம். ஆமா. எக்கா உட்கார்ந்தா வீடு வேணும்ல. சரி. எங்க அம்மையான முப்படாதி என்ன பண்ணுதா பாருங்க. அக்கா மாரிகாலியோட என்ன? இன்னைக்கு பாருங்க. என்ன? நம்ம இருக்க முடியும் மாறி சன்னதிக்குள்ள வடக்கு முகமா முப்படாரி அம்மன் ஒரு அம்மா இருப்பா. இருப்பா. அந்த முப்படாரி அக்கா தங்கச்சி கூட்டி கொண்டு வந்து சரி. அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ண பாருங்க. என்ன? தங்கத்தால கோட்டை ஓட்டி அவன் தானடி சுத்தி ஆண்டு வாரா. எங்க அம்மையான முப்படாரி தங்கத்தால கோட்டை போட்டு உட்கார்ந்திருக்கா. அக்கா தங்கச்சி 8 பேரும் தங்க கோட்டையில உட்கார வச்சிருக்கா முப்படாரி. சரி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போக வேண்டிய உலகத்துக்கு. ஆமாண்டி. இந்த கோட்டை அழகான கோட்டையா இருக்கு. ஆமா. அப்போ 103 சிவலிங்கம் வேணும். கண்டிப்பா. ஆண்டவன்ட்ட 103 சிவலிங்கத்தை வாங்கி வாங்கி கொண்டு அந்த கோட்டையில முப்படாரி அம்மன் போட்ட கோட்டைக்கு பேர் தான் முப்புற கோட்டை. அந்த முப்புற கோட்டையில 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்தால் சரி. ஒரு நாள்ல தினமதியில ஆமா. தேவாதி தேவர்கள் சரி. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்ய ஆமா. அந்த திருப்பநல்ல கடலதில அபிஷேகம் செய்ய பாலமிருதத்தை கடைகிறார்கள். சரி. வார வழியில முப்பராதியம்மா உட்கார்ந்திருக்க முப்புற கோட்டை. ஆமா. எப்படி வராங்க? பால் குடத்தை கடைஞ்சுக்கிட்டு சரி. எல்லேலோ ஐலசா ஏலோ ஐலசா எல்லேலோ ஐலசா ஏலோ ஐலசா முப்புற கோட்டை போக வேணும். கோட்டை போக தேவாதி தேவர்கள் ஏலோலம் பாடி சுமை தெரியாம பாட்டு பாடி முப்பராதியம்மா கோட்டை வழியா வராங்க. சரி. அப்பதான் அந்த முப்பராதியம்மா பார்த்தா, எப்படி? ஏ தேவர்களே, ஏய். இங்க சிவலிங்கம் 103 லிங்கம் இருக்கு. இருக்கு. இந்த லிங்கத்துக்கு பாலை தாங்க அபிஷேகம் பண்ணுவோம். ஆமா. அவ பால்கோடத்தை பிடிக்கிட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் பணத்தை கொடுக்குறா தேவர்கள்ட்ட. சரி. லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுதா. ஆமா. சிவபெருமானுக்கு கைலாசத்துக்கு பால் போய் சேரல. சரி. தேவர்களை பிடித்து முப்பராதி அம்மா முப்பர கோட்டைகளை வைக்க ஆஹா. சிவபெருமான் கூப்பிடுதார் அண்ணனாகப்பட்ட மைத்துனர் கோபால கண்ணனை. சரி. நான் ஆண்டியா வருவேன். ஆமா. நீங்க அரியா வரணும். சரி. அரியும் சிவனும் மைத்துனரும் வராங்க. ஆமா. இந்த முப்பர கோட்டையை நம்ம அழிக்கணும். சரி. முப்பரைய கோட்டையை அழிச்சாதான் 103 லிங்கம் இருக்கு வரைக்கும் அழிக்க முடியாது. முடியாது. என் நாராயணா, ஆமா. என் மைத்துனா, என்ன? முப்பர கோட்டையை முப்பராதி கோட்டையை அழிச்சு 103 லிங்கத்தை வாங்கணும்னா ஆமா. நீங்க ஒரு ஜோதிடர் மாதிரி போங்க. சரி. ஜோசியம்மா கலையோ மாரியம்மா ஜோசியம்மா கலையோ மரியம்மா கலையோ மரியம்மா ஜோசியம்மா கலையோ ஜோசியம்மா கலையோ முப்பராதி ஜோசியம்மா கலையோ ஜோசியம்மா கலையோ முப்படாதி ஜோசியம்மா கலையோ. ஏ அம்மா, அம்மா ஜோசியம்மா கலையோ ஜோசியம்மா. வக்கையோ வக்கையோ. யாரு? நம்ம நாராயணன் ஜோசியர் மாதிரி வேஷம் போட்டு வராரு. சரி. முப்பராதி அம்மா ஆஹா. எங்க மாரியக்கா என்ன? எங்க பத்திரகாளி அக்கா என்ன தொண்டக்கு கிடக்கா வந்துட்டு வாரியோ நேரம் வந்துட்டு அதான் முடிய போகுது. கவலைப்படாத. ஏத்தா என்ன? இவன் யாருடி ஜோசியம் பார்க்க வராரு? நல்ல பழுத்த கிழவனா வராருடி. அவன்டி. கிழவனா வர்றது யாரு? நம்ம பெருமாள் முப்பரா கோட்டை 103 லிங்கத்தை வாங்குறதுக்கு வராரு. ஆமா. ஏ முப்பராதி, என்ன? இந்த கோட்டை பிரகாசமா இருக்கு. மதுகிரி. நீங்க யாரு தாத்தா? யாரு? நான் தான் சிவபெருமான் மைத்துனர் நாராயணர் அவர் சொன்னாரா?
எப்படி சொல்லுவாரு? சொன்னாதான் கண்டுபிடிச்சிருவாள்ல. ஆமா. இந்த 103 லிங்கத்தை எடுத்துட்டு வாங்க. சரி. என்கிட்ட உள்ள மந்திரத்தை சொல்லித்தாரேன். ஆமா. இந்த ஆலமரத்து இலைகள் எல்லாம் உருத்துறதுக்கு நான் மந்திரம் சொல்லித்தாரேன். சரி. மரத்தை உழுப்புதாரு பெருமாள். ஆமா. ஆல இலைகள்லாம் விழுந்துருச்சு. விழுந்துருச்சு. இந்த இலைய மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு மந்திரம் சொல்லித்தாரேன். மாரியம்மாளும் காளியம்மாளும் விட்டாளா? என்ன? வாங்க நீ 103 லிங்கத்தையும் எடுத்து தாத்தாட்ட கொடுப்போம். கொடுத்துருவோம். மந்திரத்தை கத்துக்கிடுவோம். சரி. அம்மா மந்திரம் கத்துற மாரியம்மா. ஆமா. 103 லிங்கத்தையும் வேகமா எடுக்கும் போது இந்த முப்புற கோட்டைக்கு சொந்தக்காரி முப்புறாது என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா 2 சிவலிங்கத்தையும் அக்கா தங்கச்சி எடுத்துட்டு ஓடுதால. சரி. இந்த சிவலிங்கம் முப்பது கோட்டெல்லாம் அழிஞ்சு போயிரும். 2 லிங்கத்தை எடுத்து வாழ்க்கையிலே கடவாய்க்கிலே ஒதுக்குகிறார். ஒதுக்கி இருக்கக்கூடிய போது சிவபெருமான் வாராராம். சரி. 101 லிங்கத்தை எடுத்துக்கொண்டு மைத்திரர் பெருமாள் சிவன் போய் கொடுத்தாரு. கொடுத்தாச்சு. இந்த வேறு என்னதாங்க? மாப்பிள்ள 103 லிங்கம் கொடுத்தேன். ஆமா. இங்க 101 தான் இருக்கு. என்ன? 2 காணுமே. நல்லா பாருங்க மச்சான், எங்க பாருங்க. ஏ மாப்பிள்ள 101 லிங்கம் தான் இருக்கு. வாங்க 2 பேரும் கைலாசத்தை விட்டு இந்த முப்பது கோட்டைக்கு போவோம். ஆமா. அரியாகவும் பெருமாள் வர சிவன் வந்து ஆண்டியாக இருக்கு. சிவன் கைத்தட்ட அரி சிரிக்க முப்புறம் தான் எரியுதம்மா. லிங்கமும் 2 முகமாகவே மறைக்குது. 3 முகமாக இருப்பதனால இவருக்கு முப்பிடாரி அம்மன் பக்கத்துல முப்பிடாரி இருக்கா. சரி. பிடாரினா தலை. இவருக்கு 3 பிடாரி இருப்பனால இவருக்கு பேரு முப்பிடாரி. முப்பிடாரி அம்மா என்ன 3 முகத்தோட வந்துட்டு ஏறி நாங்க 8 பேர்ல 7 பேர் ஒரு முகத்தோட இருக்கோம். அதுதான் முப்பிடாரி அம்மனுக்கு அழகு 3 முகம் தான். இவன் அக்கா தங்க 8 பேரும் 30 கோட்டையை தாண்டி கொண்டு எங்க வர நம்ம இருக்க முடிக்காரி அந்த இடம் தான் கிடந்து